ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வரூப சந்தர்சன யோகம்ன்றத 11வது அத்தியாயம். இந்த 11வது அத்தியாயத்தில் கடந்த சில ஸ்லோகங்களாக அர்ஜுனன் பகவான் அவர் எதுக்காக விஸ்வரூபத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே ரொம்பவே மயிர்கூச்சல் அடைஞ்சு ரொம்பவே வியப்படைஞ்சு ஒரு பயம் கலந்த மரியாதையோட பகவானை சில ஸ்லோகங்களாக பயங்கரமாக ஓஹோன்னு புகழ ஆரம்பிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த கடைசி ஸ்லோகத்தில் பகவானுக்கு திரும்ப திரும்ப வணக்கம், ஒரு முறை 2 முறை இல்லை, மறுபடியும் 1000 முறை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் இப்போ 40வது ஸ்லோகத்தில் அதனோட தொடர்ச்சியாகவே சொல்லிட்டு வரான். என்னன்றது பார்க்கலாம். நமஃ புரஸ்தாதத பிருஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விக்ரமஸ்துவம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹ. சர்வஹ முதல்ல பகவானை சர்வஹ அப்படின்னு சொல்லி அழைக்கிறான் அர்ஜுனன். அந்த சர்வஹன்றது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார் இல்லையா. அது நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் பகவான் எல்லாத்தையும் தன்னோட நியமனத்துக்கு உட்படுத்தி வச்சிருக்கிறதுனால சர்வஹ அப்படின்னு சொல்லி புரஸ்தாத் நமக. புரஸ்தாத்னா உனக்கு முன்பக்கத்தில் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அத பிருஷ்டதக உனக்கு பின்பக்கத்துலேயும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நமக அஸ்து வணக்கம் தெரிவிக்கிறேன். தே சர்வத்தக உனக்கு எல்லா பக்கங்கள்லேயும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சர்வ ஏவ சர்வஹ அப்படின்னு பகவானை திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் இருக்குன்றனால உனக்கு எல்லா பக்கத்துலேயும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சர்வஹ அப்படின்னு சொல்லி அனந்த வீரியன்னா எல்லைக்கு உட்படாத வீரியம் படைத்தவரே. துவம் அமித விக்ரமக நீ சொல்லுக்கு உட்படாத விக்ரமங்கள் படைத்தவர். அப்படின்னா என்ன அப்படின்னா எதை நினச்சாலும் செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு சக்தி உடையவர் இல்லையா. அதுதான் பார்த்திங்கன்னா அமித விக்ரமக அப்படின்னு சொல்கிறது. சர்வம் சமாப்னோஷி உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் பிரபஞ்சம் முழுவதும் அதில் இருக்கக்கூடிய அந்த சேத்தனா அச்சேத்தனங்கள் அனைத்தையும் சமாப்னோஷி அதுக்குள்ளே நீ வியாபித்திருக்காய். அதாவது நீக்கமர நிறைஞ்சிருக்கலையே இப்படி எல்லாத்துக்குள்ளேயும். ததக சர்வக அசி அதனால தான் நீ எல்லாமாகவே இருக்கிறாய் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். அதாவது சர்வகன்னு இதில் திரும்ப ஏன் அவ்வளோ முறை சொல்கிறேன்னா, ஏன்னா அர்ஜுனுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையில் திரும்பினாலும் தெரியறது பகவான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது சரியாக தானே இருக்குது சர்வகன்னு சொன்னால். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் தானே இருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் பகவான் தானே இருக்காரு, எல்லாரையும் தன்னோட உடலாகவும் வச்சிருக்காரு இல்லையா பகவான். அதனால தான் சர்வகன்னு திரும்ப சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 சொல்லி அழைக்கிறாரு. அனந்த வீரியன்னா எல்லைக்கு உட்படாத வீரியம் படைத்தவர்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அமித விக்ரமகன்னா என்ன நினைச்சாலும் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை செயல்படுத்தி காட்டுபவர் அப்படின்ற விதத்தில் அமித விக்ரமகான்னு சொல்லி நான் உனக்கு எல்லா பக்கங்கள்லையும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன்னு அர்ஜுனன் சொல்கிறான். தொடர்ந்து வேறு என்னெல்லாம் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.